ஹாய் மக்களே, நான் கேப்டன். காலை வணக்கம். இன்றைய ட்ரெண்டிங்கில் உள்ள விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுமைக்குமே பேசுபொருளாக இருக்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மேகதாது அப்படிங்கிற இடத்துல கர்நாடக அரசு வந்து அணை கட்ட போகிறேன்னு ஒரு தீவிரமாக இறங்கியிருக்கிறாங்க. இந்த விஷயம் இன்றோ நேற்றோ ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் இல்லை. ஸோ அந்த மேகதாது அணை விவகாரத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த மேகதாது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல காவிரி குடகுல தொடங்குறது. காவிரி நேராக வர்ற இடம் பார்த்தீங்கன்னா மேகதாது. கர்நாடகாவில் இருக்கிறது மேகதாது. அதை தாண்டி கேஆர்எஸ் கிருஷ்ணராஜசாகர் அப்படிங்கிறத அணைக்கு வருது. குடகுக்கும் இந்த கேஆர்எஸ் கிருஷ்ணராஜசாகர் அந்த டேமுக்கும் இடையில இருக்க இடம் தான் அந்த மேகதாது. சரி, இந்த மேகதாதுங்கிற இடத்துல வந்து கர்நாடக அரசு நாங்கள் வந்து அணை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை இன்னைக்கும் நேற்று தொடங்க பிரச்சனை இல்லை. பிரிட்டிஷார் வந்து நம்ம இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்கும்போதே மதராஸ் சமஸ்தானத்துக்கும் மைசூர் சமஸ்தானத்துக்கும் இடையிலேயே தண்ணீர் பங்கீடு அப்படிங்கிற பிரச்சனை அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஆரம்பிச்ச பிரச்சனை தான் நீண்டு வந்து இன்னைக்கும் பெரும் ஒரு பேசு பொருளாக இருக்குது. இரு மாநிலங்களுக்கு இடையில விவசாயிகளுக்கு இடையில பெரும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திய பிரச்சனையா இருக்குது. கர்நாடகாவில் அணை இல்லையா, ஏன் இவங்க மேகதாதுல அணை கட்டணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, கர்நாடகாவில் கிருஷ்ணராஜசாகர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அணை இருக்குது. காவிரி குறுக்கே கட்டப்பட்டிருக்குது. அது கர்நாடகாவில் இருக்கிற மாண்டியா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல அந்த மாவட்டத்தில் இருக்குது. இந்த கிருஷ்ணராஜசாகர் அணை அதை பற்றி பார்த்தோம்னா 1911 வருடம் 1932 இந்த இரண்டு காலகட்டத்துக்கு இடையில விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிற ஒரு இன்ஜினியரால கட்டப்பட்ட அந்த அணைக்கு அன்று அந்த கர்நாடக ஆட்சி செய்து கொண்டிருந்த 4வது கிருஷ்ணராஜ வாண்டியார் அப்படிங்கிற அவருடைய பெயர் வைக்கப்படுது. அதுதான் கேஆர்எஸ் கிருஷ்ணராஜ சாகர் டேம். நம்ம ஸ்கூல்லாம் படிச்சிருக்கோம், 6th 7th நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம். அந்த கிருஷ்ணராஜ சாகர் அணையை தாண்டி அப்புறம் காவிரி வந்து சேர இடம்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர். அந்த மேட்டூர்ல இருந்து தான் காவிரி நம்முடைய தமிழக எல்லைக்குள்ள ஓடோடி வருது. சரி, இந்த மேகதாது அணை பிரச்சனை அந்த இஷ்யூ வருவோம். 1948 அதுக்கு முன்பு ஆரம்பிச்ச பிரச்சனை 1948 சுதந்திரத்துக்கு அப்புறமும் இந்த பிரச்சனை பெரிய அளவில் உருவெடுத்து நீண்ட நாட்களாக நாங்கள் அணை கட்ட போறோம் இருந்த பேச்சு. 2013 வருடம் அப்போதைய சட்ட அமைச்சராக இருந்த மிஸ்டர் ஜெயச்சந்திரா 5912 கோடி திட்ட மதிப்பீட்டில் நாங்கள் வந்து மேகதாதுங்கிற இடத்துல மேகதாதுங்கிற பேர்ல அணை கட்ட போறோம் அப்படிங்கிற ஒரு வரைவு, ஒரு கொட்டேஷன் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் அப்படிங்கிற அறிவிக்கிறாரு. அது பெரிய ஒரு கொந்தளிப்பை தமிழ்நாட்டுக்கும் கர்நாடக இடையே ஏற்படுத்துது. அன்றைய முதல்வராக இருந்த சிங்க பெண்ணான அம்மையார் முதல்வர் அவர்கள் உடனே அதுக்கு சட்டமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சதோடு மட்டுமல்லாம அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு கடிதம் எழுதுறாங்க. இதை வந்து உடனே தடுத்து நிறுத்தணும், எக்காரணத்தை கொண்டு இதை நாங்கள் தமிழ்நாட்டில் அனுமதிக்கவே மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இதை தொடர்ந்து 2015 பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டத்தில் ஒரு முழு பந்த் கடையெடுப்பு போராட்டம் நடைபெற்று பெரும் கொந்தளிப்பை தமிழ்நாட்டில் உருவாக்குது. தமிழகத்துடைய பஸ்ஸுகள் கர்நாடகாவுக்கு போகல, கர்நாடகாவில் இருந்த பஸ்ஸுகள் தமிழ்நாட்டுக்கு வர முடியாது. கர்நாடகாவில் இருந்த தமிழர்கள்லாம் கொடூரமாக தாக்கப்படுறாங்க. கொடூரமாக எந்த அளவுக்குன்னா, கர்நாடகாவில் இருந்த தமிழர்கள் மீது டீக்கடையில் இருக்க பாயிலர்ல இருக்க வெந்நியெல்லாம் மொத்தமாக ஊற்றி அவர்களை கொடுமைப்படுத்துற அளவுக்கான அந்த கொடுமைகள் நீடிச்சு. தமிழகத்திலிருந்து காய்கறிகள் எல்லாம் கொண்டு போகப்பட்ட லாரிகள்லாம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இந்த மாதிரி பெரும் பிரச்சனை. ஸோ 2 மாநிலங்களுக்கு இடையில போக்குவரத்து இல்லாமல் ஸ்தம்பிக்குது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் என்ன பண்ணாங்க, 2016 அன்றைய பிரதம மந்திரியான மோடி அவர்களை டெல்லியில சந்திச்சு இந்த காவிரி பிரச்சனையில மேகதாது அணை விவகாரத்தை நீங்கள் தலையிட்டு இதை வந்து நீங்க வந்து தடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை நேரடியாக போய் வச்சுட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை தொடர்பாக அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து காவிரி நதிநீர் மேம்பாட்டு வாரியம் அதுக்கு வந்து கடிதம் எழுதுறாங்க. அப்ப அந்த காவிரி நதிநீர் மேம்பாட்டு வாரியம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காவிரி குறுக்க வந்து அணை கட்டப்படவே கூடாது, தமிழகத்தின் அனுமதி இல்லாமங்கிற இதை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றாங்க. இதை
சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுதுன்னா இந்த தீர்ப்பை வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. காவிரி குறுக்கே வந்து எந்த ஒரு கட்டுமானம் கட்டப்படக்கூடாது தமிழகத்தின் அனுமதி இல்லாமல் அப்படிங்கிறாங்க. மீண்டும் இந்த பிரச்சனை எப்போ விஸ்வரூபம் எடுக்குன்னா 2017 காங்கிரஸ் உடைய ஆட்சியில சித்தராமையா வந்து முதலமைச்சராக இருக்கிறாரு. அப்போ முதலமைச்சராக இருக்க சித்தராமையா என்ன சொல்றாருன்னா, நாங்கள் மீண்டும் மேகதாதுல வந்து அணையை கட்ட போறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து மீண்டும் கையில் எடுக்கிறாங்க. அப்பொழுது அங்க நீர்ப்பாசனத்தின் அமைச்சராக இருந்தது டி.கே. சிவகுமார் அவர்கள். காங்கிரசின் முக்கியமான முகம், காங்கிரசினுடைய தவிர்க்க முடியாத ஒரு முகமான ஐயா டி.கே. சிவகுமார் வந்து அன்றைய நீர்ப்பாசனத்தின் அமைச்சராக இருக்கார். மேகதாதுல அணை கண்டிப்பா கட்ட போறோம் அப்படின்னு ஒரு சட்ட வரைவெல்லாம் அவங்க ரெடி பண்ணி முழுக்கையான அதுக்கான விஷயங்கள்ல ரொம்ப தீர்மானமா இறங்கி நாங்கள் கட்ட போறோம், அது யாருமே தலையிட முடியாது அப்படிங்கிற ஒரு சொல்லி சட்டமன்றத்திலேயே தீர்மானமா நிறைவேற்றுறாங்க கர்நாடக சட்டமன்றத்தில். இதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து தமிழக அரசு போகும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்கன்னா அவர் பெட்டிஷன் போடுறாங்க. அந்த பெட்டிஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணது சுப்ரீம் கோர்ட். அதுல இருந்தா பிரச்சனை ஆரம்பிக்குது. அதை வந்து தனக்கு சாதகமா எடுத்துக்கொண்ட கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் அரசு 2 வருடங்கள் அப்புறம் என்ன ஆகுதுன்னா சித்தராமையா பதவி விலகிறாரு. நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்த கர்நாடகாவின் காங்கிரசின் மிகச்சிறந்த ஆளுமை, மிகச்சிறந்த முகமான ஐயா டி.கே. சிவகுமார் வந்து முதலமைச்சர் வர்றாரு. அவர் வந்த பிறகு இந்த பிரச்சனை இன்னும் சிறப்படுக்குது. காவிரியில் நாங்கள் கண்டிப்பா கட்ட போறோம் அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்க பிரச்சனை இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது பாராளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து ஐயா அண்ணன் அன்புமணி அவர்கள் வந்து இந்த கேள்வியை அவருக்கான கேள்வி நேரத்துக்கான நேரம் வரும்போது எழுப்புறாரு. காவிரி குறுக்கு அணை கட்ட போறோம்னு சொல்றாங்க, இதை வந்து மத்திய அரசு தலையிட்டு தடுக்கணும்னு சொல்லும்போது மத்திய அரசு உடைய மத்திய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இதுல வந்து நாங்கள் தலையிடவே முடியாது, மத்திய அரசு மட்டும் இல்ல தமிழ்நாடுமே தலையிட முடியாது, காவிரிக்கு குறுக்க அணை கட்டுவது வந்து கர்நாடகாவுடைய உரிமை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அணுகுண்டத்தையும் போடுறாரு பாராளுமன்றத்தில். இது நடந்தது சமீபத்திய 3 நாட்களுக்கு முன்பாக பாராளுமன்ற கூட்டத்தில் நடந்த நிகழ்வு. இப்போது ஆட்சியில் இருக்கிற தாவேக அரசு என்ன பண்றாங்க, இதுக்கான ரியாக்ஷன் என்ன? திராவிட வெற்றிக் கழகம் என்ன பண்றாங்க? தமிழக வெற்றிக் கழகம், அது திராவிட வெற்றிக் கழகம் ஒரு வாயில வருது. ஏன்னா அண்ணா திமுகவில் வந்து அனைத்து இன்னாள் அமைச்சர் எம்எல்ஏன்னு ஒருத்தராக பொறுக்கி கொண்டு போட்டு தமிழக வெற்றிக் கழகத்தை அவர்கள் திராவிட வெற்றிக் கழகமாக ஆக்கி வச்சிருக்காங்க. அதனால வாயில் அப்படிதான் வருது. அந்த டிவிகே அண்ணன் விஜய் அவர்கள் இதுக்கான ரியாக்ஷன் என்னன்னா, வழக்கம் போலவே எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்கிறார். இப்போ நம்ம கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா, கோர்ட்ல கேஸ் இருக்குது, விஜய் அவர்கள் வந்து கர்நாடகாவுக்கு போறேன், போய் நான் கர்நாடக முதலமைச்சர் ஐயா டி.கே. சிவகுமார் அவர்களை நேரில் செஞ்சு பேச போறேன் காவிரி விவகாரமா அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. இதே நம்முடைய முன்னாள் முதல்வர் கழகத்தின் தளபதி ஸ்டாலின் கடுமையாக இருக்கிறார். கழகத்தின் தளபதி ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் இருந்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், அவங்களுக்கு கீழே தான் நீர்ப்பாசனத்துறை வருது, பிடபிள்யூடி ஐயா துரைமுருகன் அவர்களும் என்ன சொல்றாங்க, கடுமையாக எதிர்க்கிறாங்க. நீங்க ஒருபோதும் கர்நாடகா போகக்கூடாது, அவருடைய மாய வலையில் சிக்கிறாதீங்க, சட்டப்படி நாம இதுக்கு வந்து அனுமதி வாங்கி வச்சிருக்கோம், காவிரியுடைய நீர் என்பது தமிழகத்தின் உரிமை, அதை அவங்க தந்தே ஆகணும், அதுக்காக தான் காவிரி நதிநீர் மேம்பாட்டு வாரியம் நம்ம அமைச்சிருக்கோம், அதுல நீங்க ஃபைட் பண்ணுங்க, அவங்கள்ட்ட போய் சமாதான பேச்சுவார்த்தை போனீங்கன்னா நீங்க சிக்கிக்கிறீங்க, போகாதீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் டிவிக்கு அரசு கர்நாடகாவுக்கு கண்டிப்பா போய் சந்திக்க போறோம் அப்படிங்கிறதுல மிகுந்த தீவிரமா இருக்கிறாங்க. அண்ணன் சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து கர்நாடகாவுக்கு போய் ஐயா கர்நாடகத்தின் முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்களை கண்டிப்பா சந்திக்க போறேன் அப்படிங்கிறதுல இருந்து பின்வாங்கல. ஆகஸ்ட் 3ஆம் தேதி இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நான் அதை போய் சந்திக்க போறேங்கிறாங்க. இங்க இரு கழகங்களும் கம்யூனிஸ்டுகள் எல்லாருமே எதுக்குறாங்க, அங்க நீங்க பேச்சுவார்த்தைக்கு போகவே கூடாது, நமக்கான உரிமை, நமக்கு வந்து அவங்க வந்து தண்ணீர் தரணுங்கிறது உரிமை, அதை நம்ம வந்து சட்டப்படியா போராடி அதில் வெற்றி பெற்றிருக்கோம், அதுல அவங்க பிடிவாதமா இருக்காங்க, அதை நீங்க ஃபைட் பண்ணி வாங்கணும், அங்க போய் சமாதானத்துக்கு போகக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் டிவிக்கு அரசு தன்னுடைய முடிவில் பின்வாங்குற மாதிரி இல்லை. என்ன நடக்கணும் பார்ப்போம்.